ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்கள் பலிகளை அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன் என்று. தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம எத்தனை ஜபங்கள் செய்தாலும் நம்மளால பிரச்சனையில ஜெயிக்கவே முடியாது. மெயினாக ஹீலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தான் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மளுடைய சிந்தனை மண்டலத்தில் அதுவரை நம்ம மரித்து போவோம் என்ற அந்த பயம் அப்படியே டோட்டலாக மாறி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நம்ம நடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வியாதியின் மலைகளாக இருந்தாலும், இந்த உலகமே அதற்கு மருத்துவம் இல்லை, அதை குணமாக்க முடியாது என்று எல்லாரும் நமக்கு எதிராக சாட்சி சொன்னாலும், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதனால விசுவாசித்தேன், அதில் நான் அறிக்கையிட்டேன் என்று எழுதியபடி அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி நம்ம அந்த மலைகளை ஒடித்து ஜெயத்தை சுதந்தரிக்கிறவர்களாக மாறுகிறோம்.